நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை நோக்கி அவர்கள் ஊர்வலம் செல்லும் பொழுது அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதாவது 60க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மிருகத்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நீட் தேர்வை மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும். இந்த நீட் தேர்வினால் கடந்த 7 ஆண்டுகளாக 200க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். அதனால் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வது வேண்டும் என்பதற்கு காரணம் மன அழுத்தம். மன அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் இளம் வயதிலேயே அவர்கள் மருத்துவத்துக்கு படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு படித்து நீட் தேர்வில் தோல்வி வைத்த பிறகு மனம் உடைந்து தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதிகப்படியான இளைஞர்கள் மாணவ மாணவர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். அதே போல பல மாநிலங்களிலே, ராஜஸ்தான் மாநிலம், மத்திய பிரதேச மாநிலம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த மாணவ மாணவர்கள் நீட் தேர்வில் தோல்வியுற்று அதனுடைய மன உளைச்சல் காரணமாக உயிர் நீத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 12வது வகுப்பினுடைய தேர்வு நடந்து மதிப்பெண்கள் வந்துவிட்டன. அதன் அடிப்படையிலே மாணவ மாணவர்கள் சேர்க்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை. இதை வலியுறுத்தித்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். இதற்கிடையிலே ஒவ்வொரு வருடமும் 2023, 24, 2025 இந்த 3 ஆண்டுகளும் தொடர்ந்து இந்த நீட் தேர்வினாலே, நீட் தேர்வு எழுதுகின்ற சமயத்தில் கேள்வித்தாள்கள் எல்லாம் வெளியிலே வந்து அதிலே நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த கேள்வித்தாள்கள் வெளியே வருவதற்கு காரணம் நீட் தேர்வு நடத்துகின்ற மையங்கள் அந்த நீட் தேர்வு தயாரிக்கிறவர்களோடு தொடர்பு கொண்டு பல கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அந்த நீட் தேர்வுடைய கேள்வித்தாள்களை விலக்கி விற்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கோச்சிங் சென்டர், நீட் பயிற்சி மையம் என்ற முறையில் பல போலி அமைப்புகள் எல்லாம் உருவாகி கோடிக்கணக்கான ரூபாயை அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். ஆனால் விடாப்பிடியாக மோடி அவர்கள் நீட் தேர்வை நடத்தியே தீர்வேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறார். அதில் இந்த நீட் தேர்வில் யார் யார், அதாவது அந்த கேள்வித்தாள்கள் கசிந்ததற்கு யார் யார் பொறுப்பு என்பதற்காக நடவடிக்கை 3 ஆண்டுகளாக யார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது மறு தேர்வு நடந்திருக்கிறது. இதனால் மன உளைச்சலின் காரணமாக கூட மாணவ மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு முறையாக நடத்தாமல் இதனால் நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று போராட்டம் ஆரம்பித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல மாநிலங்களில் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் போராட்டம் நடத்தி வருகிறோம். இப்பொழுது இடையில கரைப்பான்பூச்சி கட்சியும் சேர்ந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை நோக்கி அவர்கள் ஊர்வலம் செல்லும் பொழுது அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதாவது 60க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மிருகத்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள்.